Hi friends, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் ட்ரைவ் பண்ணுறோன்னா Hyundai i20 N-Line Turbo Petrol IMT வேரியண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின். GDI அப்படின்னா கேஸ்லைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் வந்து பார்த்தோம்னா டிப்பிக்கல் 3 சிலிண்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா இங்கே இன்சுலேஷன் தரல, இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு LED டிஆரில் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா LED ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கு. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து நார்மல் பல்ப். அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ஹேலஜன் ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். நார்மல் i20யோட கம்பேர் பண்ணுறப்ப கிரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து Hyundai லோகோ. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா N-Line அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் இருக்குது. தென் கீழே ஸ்பிளிட்டரில் வந்து பார்த்தோம்னா ரெட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் வைஸ் வந்து பார்த்தோம்னா நார்மல் i20க்கும் i20 N-Lineக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான். மற்றபடி சைடில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 195/55 R16. இது வந்து டுவல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் கலிப்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தோம்னா N-Lineக்குனே உள்ள ஸ்பெசிஃபிக்கான அலாய் வீல்ஸ். நார்மல் i20ல் வந்து இந்த அலாய் வீல் டிசைன் வராது. சைடு ஃபெண்டாஸில் வந்து பார்த்தோம்னா N-Line அப்படிங்கிறக்கான பேஜிங் அண்ட் சைடு மிரர்ஸ் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இது வந்து டுவல் டோன் அப்படிங்கிறதுனால அப்பர் ஹாஃப் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து சன்ரூஃப்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் அங்கே வந்து சாக் ஃபினட்டனா இருக்குது. சைட்லேருந்து பார்க்குறப்ப இந்த அலாய் வீலோட டிசைன் தான் வந்து நார்மல் i20லேருந்து இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். இந்த காரோட வீல் பேஸ் வந்து பார்த்தோம்னா 2.58 மீட்டர்ஸ். லென்த் வைஸ் வந்து அண்டர் 4 மீட்டருக்குள்ளே இருக்குது. ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். நீங்கள் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நார்மல் i20ல் வந்து ட்ரம் பிரேக் தான் வரும். டெய்லைட்டில் வந்து i20 அப்படிங்கிறக்கான டீட்டெயிலிங் இருக்குது. அண்ட் ஃபியூல் லிட் வந்து பார்த்தோம்னா டெய்லைட்டோடைய நீட்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர்லேருந்து பார்க்குறப்ப நார்மல் i20 மாதிரியே இருந்தாலும் இதில் வந்து பார்த்தோம்னா 2 எக்ஸாஸ்ட் இருக்குது. அதை வச்சு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். மேலே வந்து பார்த்தோம்னா ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் எல்லாம் வித் இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் இருக்குது. அந்த கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் வைப்பர் எல்லாம் வித் வாசருக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சைட்ஸில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெய்லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்சோ டெய்லைட்ஸ் வந்து ஜெட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தோம்னா 2 டெய்லைட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரன் ஆகுது. அதுக்கு மேலே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் அண்ட் சென்டரில் வந்து Hyundai லோகோ. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா i20 அப்படிங்கிறக்கான பேஜிங் அண்ட் இங்கே வந்து N-Line அப்படிங்கிறக்கான பேஜஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், அதுக்கும் கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. லோவர் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டர் பாடி வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2 இருக்குது. அண்ட் ரெண்டுமே ஃபங்க்ஷனல், ஃபேக் கிடையாது. ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஆல்சோ டிரைவ் பண்ணுறப்ப இந்த சவுண்டு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான சப்வூஃபருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பூட் சைஸ் வந்து 311 லிட்டர்ஸ். ஸ்பேர் வீல் வந்து பார்த்தோம்னா ஸ்மால் சைஸ் ஷேர். இன்ஃபேக்ட் இது வந்து அலாய் வீல் இல்லை. ரைட் சைடில் வந்து ஹூக் அண்ட் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரியர் சீட்டை வந்து பார்த்தோம்னா நீங்கள் 60/40 ஸ்பிளிட்டில் ஃபோல்ட் பண்ண முடியாது. சிங்கிள் பீஸாக மட்டும்தான் ஃபோல்ட் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தோம்னா பார்சல் செல்ஃப் இருக்குது. நெக்ஸ்ட் நாம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் பேடில் வந்து பார்த்தோம்னா ரெட் டச்சஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பவர் விண்டோவுக்கு தேவையான கண்ட்ரோல், மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர், கீழே வந்து பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ரியர் சீட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஹைட் அட்ஜஸ்டபிள் 2 ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்ஸில் வந்து பார்த்தோம்னா N-Lineோட ஃப்ளாக் டிசைன். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கு தேவையான ஆங்கர் பாயிண்ட்ஸ் அண்ட் சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஆம்ரெஸ்ட் எல்லாம் வித் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சீட்ஸ்க்கு உள்ளே போய் அங்கே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 6 ஃபுட் டால். எனக்கு வந்து லெக் ரூம் வந்து பார்த்தோம்னா நிறையாவே இருக்குது. நாட் அன் இஷ்யூ. அண்டர்டைஸ் சப்போர்ட் வந்து அபவ் ஆவரேஜ். அண்ட் ஹெட் ரூம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மேலே ரூஃப் வந்து பார்த்தோம்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நார்மல் i20ல் வந்து ஒயிட்டில் இருக்கும். ரீடிங் லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா LED இல்லை, நார்மல் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒரு கிராப் ஹேண்டில், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு கிராப் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரியர் சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒய்டாகவே இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். சென்டரில் வந்து பார்த்தோம்னா ரியர் AC வெண்ட் அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து USB ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. கீழே ஃப்ளோர் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிரைவர் சீட்டுக்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து ரெக்வசன்ஸுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் பேடில் வந்து பார்த்தோம்னா அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கு தேவையான கண்ட்ரோல், பவர் விண்டோக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், டோர் ஓப்பனுக்கு தேவையான லிவர், கீழே வந்து பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்தோம்னா டெடிக்கேட்டாக டெட் பெடல், பக்கத்துலேயே வந்து பிரேக் அண்ட் ஆக்சலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பிரேக் அண்ட் ஆக்சலேட்டர் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்ஜின் வே ஓப்பன் தேவையான லிவர், ஃபியூஸ் பாக்ஸ், மேலே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன், டிரைவர் ரியர் வியூ மானிட்டர், ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இங்கே வந்து இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இருக்குது. AC வெண்ட்டில் வந்து ரெட் டச்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட் சீட்ஸில் வந்து பார்த்தோம்னா என்லைன் அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் இருக்குது அண்ட் அது கீழே வந்து ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி தான் i20 இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக வெர்னாலிருந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ மைலேஜ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 4.9 km/லிட்டர் தான் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபுல் த்ராட்டில் ரன் பண்ணனால. ரைட் சைடில் வந்து டேக்கோமீட்டர், லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் சென்டரில் வந்து பார்த்தோம்னா மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. எம்ஐடியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லோடாக இருக்குது. ஆவரேஜ் ஃபியூயல், டிஸ்டன்ஸ் டு எம்டி, காம்பஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது போக இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஃபியூல் மீட்டர் அண்ட் ரைட் சைடில் வந்து டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. i20லையுமே வந்து பார்த்தோம்னா இதே டிஸ்பிளே தான் இருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இங்கே வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எம்இடிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா மீடியாக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் வந்து பார்த்தோம்னா ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக என்லைனுக்குனே உள்ள ஸ்டேரிங் வீல். நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் இன்டீரியர் மிரர் இருக்குது. இங்கே வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து ஹேலஜன், எந்த லைட்டுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்இடி இல்லை. மேலே வந்து பார்த்தோம்னா நார்மலாக சன்ரூஃப் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்இடியே கொடுத்துருக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்க சன்வீஸில் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் டிரைவர் சைடில் வந்து பார்த்தோம்னா டோல் ரிசீவருக்கான ஸ்லாட் இருக்குது. கியர் லிவருமே வந்து பார்த்தோம்னா என்லைனுக்குன்னே உள்ள ஸ்பெசிஃபிக்கான கியர் லிவர். நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்சோ இதில் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வியூ வந்து டிஸ்பிளே ஆகுது. பக்கத்துலேயே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ், ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் அண்ட் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து லார்ஜ் சைஸ் க்ளவ் பாக்ஸ் அண்ட் இதில் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த நாப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே வந்து ஹசாலைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தோம்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் 2 USB போர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. ஆல்சோ இதில் வந்து பார்த்தோம்னா கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி மார்க்கெட் அப்படின்னு கண்ண மூடிட்டு சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. மேப்போட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா சன்ரூஃப் இருக்குது. அந்த சன்ரூஃப் வந்து பார்த்தோம்னா பெனரோமிக் சன்ரூஃப் இல்லை, நார்மல் சன்ரூஃப் தான். பட் ஒரு ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓகே. சேம் பட்னா ஆப்போசிட் சைட் ப்ரெஸ் பண்ணால் போதும் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கார் வந்து ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின். GDI அப்படின்னா கேஸ்லில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். இந்த என்ஜின் வந்து அதிகபட்சமாக 118 HP அண்ட் 172 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட் டு 6 ஸ்பீட் IMT டிரான்ஸ்மிஷன். IMT அப்படின்னா இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதாவது கியர் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா மேனுவல் கியர் பாக்ஸ், பட் உங்களுக்கு கிளச் இருக்காது. கிளச் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. கியர்ஸை மட்டும் நீங்கள் மேனுவலாக ஷிஃப்ட் பண்ணால் போதும். நார்மல் i20க்கும் i20 என்லைனுக்கும் வந்து பார்த்தோம்னா இன்ஜினில் வந்து ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. அதே பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. முக்கியமாக ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும், இது வந்து என் லைன், என் கிடையாது. எப்படி பென்ஸ் அண்ட் BMW வந்து AMG லைன் அதுக்கப்புறம் M லைன் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி இது வந்து i20 என் லைன். குளோபலாக வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட i20N இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து நார்மல் i20யோட கம்பேர் பண்ணுறப்ப டபுள் மடங்கு அதிகம். i20 என்லைன் வந்து பார்த்தோம்னா 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்லாம் வருது. 6 ஸ்பீட் IMT அண்ட் 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக். இப்போ நம்ம அதில் ட்ரைவ் பண்ணுறது வந்து 6 ஸ்பீட் IMT. பெர்ஃபார்மன்ஸைஸ் வந்து பார்த்தோம்னா நார்மல் i20யை ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இன்ஜின்லேருந்து பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் உங்களுக்கு லோ எண்டில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டர்போ லேக் இருக்குது. பட் மூவிங்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டர்போ லேக் சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிற மீனிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூவிங்கில் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் அதுவே நீங்கள் ஒன்ஸ் லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியரில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் லோ எண்டில் டர்போ லேக். ஹைவேல போகிறப்ப உங்களுக்கு ஓவர்டேக் அடிக்கலாம் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. பிகாஸ் இது வந்து IMT அப்படிங்கிறனால உங்களுக்கு கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் டர்போ லேக் வந்து எங்கே வருது அப்படிங்கிற நோட்டீஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி கியர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு சேஞ்சுன்னு வந்து பார்த்தோம்னா நார்மல் i20யோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த காரில் வந்து சஸ்பென்ஷனை வந்து மோர் தென் 30% வந்து ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனை வந்து ஸ்டிஃப் பண்ணதுக்கான ரிசல்ட்னு வந்து பார்த்தோம்னா ஹேண்ட்லிங் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. முக்கியமாக ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்ப கார் வந்து ரோடுக்கு அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. பட் அதே டைமில் நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஒரு பேட் ரோட்ஸில் போகிறீங்க அப்படின்னா ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது.
நீங்கள் வந்து நார்மல் i20ல் பேட் ரோட்ஸில் போகிறீங்க அப்படின்னா ரைட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து சுச்சுவேஷனே வேறு. பிகாஸ் சஸ்பென்ஸை வந்து அந்தளவுக்கு ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பிகாஸ் நார்மல் i20ல் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இல்லை. பட் இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டேரிங் வந்து பின் பாயிண்ட் அக்யூரேட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கும் மேல் ஒரு படி சொல்லணும் அப்படின்னா வோல்க்ஸ்வாகன் போலோவோடவே இந்த ஸ்டேரிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எஸ், கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. போலோவோடவே இந்த ஸ்டேரிங் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் நார்மல் i20 ஒன்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு i20 என்லைனை வந்து ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும். பிகாஸ் இந்தியாவிலேயே வந்து ஹுண்டாய் சேல்ஸ் பண்ணுற கார்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேண்ட்லிங் கார்ஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேண்ட்லிங் கார்ஸ் இன் தி செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹுண்டாய் கார்ஸ்னு வந்து பார்த்தால பேசிக்காக ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ரைட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் ஸ்டேரிங்லேருந்து ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னா பாயிண்ட் இருந்துச்சு. பட் இந்த கார் வந்து பார்த்தோம்னா என்டையராக சேஞ்ச் பண்ணிருச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேண்ட்லிங் கார் அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்காக நீங்கள் பேட் ரோட்ஸில் போகிறப்ப ரைட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஒன்று வேணும் அப்படின்னா இன்னொன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 170 mm இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேட் ரோட்ஸில் போகிறப்ப இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆல்சோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையுமே நீங்கள் கவலைப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக காரை ஏற்றலாம். நீங்கள் காரை ஆக்சிலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு கார்லேருந்து வர சவுண்ட் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோட 0 to 100 ஆக்சிலரேஷன் டைமிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜீரோ டு 100 டைமிங் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 12 seconds வருது. இந்த லேகுக்கான ரீசன் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ப்ராப்பரான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இல்லை. இந்த காரில் வந்து பார்த்தோம்னா IMT அண்ட் DCT ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது, மேனுவல் ஆப்ஷன் இல்லை. மேனுவல் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த காரோட ஹேண்ட்லிங்க்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மேஜர் சேஞ்சுன்னு வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து ரியர் டயர்ஸ்க்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நார்மல் i20ல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் இருக்கும். அஸ் ஏ ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. நீங்கள் நான் ரிவ்யூ பண்ணியிருந்த i20 DCT ஆட்டோமேட்டிக்கோட ரிவ்யூ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் வந்து அந்த காரை ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா மழை. அப்போ வந்து ஹார்ட் பிரேக்கிங்கில் வந்து பார்த்தோம்னா கார் வந்து அந்தளவுக்கு ஸ்டாப் பண்ணல. அண்டு ஹார்ட் பிரேக்கிங்கில் வந்து பார்த்தோம்னா பிரேக் பேடலிருந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஃபீலிங் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தோம்னா பிரேக் பேடல் வந்து நல்லா ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கிடைக்குது. பிரேக்குமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கார் வந்து பின் பாயிண்ட் அக்யூரேட்டாக ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த காரோட ஸ்டேரிங்கை பற்றி பார்த்தோம்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓரளவுக்கு லைட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப யூட்டன் அடிக்கிறதுக்கு அண்டு டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் இந்த காரோட ஸ்டேரிங்லேருந்து நல்லா ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியும். NVH அண்ட் நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. இது வந்து த்ரீஸில் இன்ஜினாக இருந்தாலும் ஐடியில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் கார் வந்து மூவிங்கில் இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் லெவல்ஸ் எதுவுமே இல்லை. டயர் நாய்ஸ் அண்ட் ரோட் நாய்ஸை தவிர மற்ற எதுவுமே வந்து உள்ளே கேட்கல. மற்ற எல்லாமே வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 ஏர் பேக், டயர் ப்ளஸ் மீட்டர், ABS, CBD, ESP, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா பேஸ் N6 IMT வேரியண்ட் வந்து 11.38 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் N8 DCT ஆட்டோமேட்டிக் வந்து 14.5 lakhs வருது. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் N8 IMT வித் டுயல் டோன். இதோட ப்ரைஸ் வந்து 13.45 lakhs ஆன் ரோட் கோயம்புத்தூர். நார்மல் i20க்கும் i20 என்லைனுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா டாப் ஆஃப் தி லைன் DCTயோட கம்பேர் பண்ணுறப்ப ஜஸ்ட் 60,000 தான் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 60,000 வந்து ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ரியர் டயருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்க் பிரேக் வருது. ஸோ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது போக எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. அதுக்கப்புறம் முக்கியமாக ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த காரோட மெயின் காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா வோல்க்ஸ்வாகன் போலோ, ஹோண்டா ஜாஸ், அதுக்கப்புறம் மாருதி சுசுகி பலினோ அப்படின்னு இருக்குது. பட் இதுவோட எல்லாம் வந்து பார்த்தோம்னா நார்மல் i20 காம்படிட் பண்ணுது. i20 என்லைன் வந்து டேரெக்டாக காம்படிட் பண்ணுற ஒரே கார்னு வந்து பார்த்தோம்னா VW போலோ மட்டும்தான். பிகாஸ் எல்லாருமே வந்து போலோவை மட்டும்தான் வந்து பெஸ்ட் ஹேண்ட்லிங் கார் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தோம்னா i20 என்லைன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான். இப்போ வந்து i20 என்லைன் தான் வந்து பெஸ்ட் ஹேண்ட்லிங் கார் இந்த செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 37 லிட்டர்ஸ். ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 500+ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஆல்சோ இந்த காரோட ARAI சர்டிஃபைட் மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 20.25 km/லிட்டர். பட் ரியல் வேர்ல்டில் அவ்வளோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. நாம் சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஏவரேஜாக ஒரு 12 to 15 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் மைலேஜ் வந்து அதுக்கும் கீழே போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். பிகாஸ் இந்த இன்ஜின்லேருந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒன் கம்ப்ளீட் டே வந்து இந்த காரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச மைலேஜ்னு வந்து பார்த்தோம்னா 5 to 6 கிலோமீட்டர் தான் கிடச்சிச்சு. பிகாஸ் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே கார் வந்து ஒரே இடத்துல ஆனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 0 to 100 டெஸ்ட், ஆக்சிலேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிரேக் டெஸ்ட் அப்படின்னு நிறையா டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தோம்னா பியூராக நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஃபைனலாக நாம் வெடிக் பற்றி பார்க்கலாம். நீங்கள் Hyundai i20 N-Line வாங்கலாமா வேணாமா? உங்களுக்கு பெஸ்ட் ஹேண்ட்லிங் கார் வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸோடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் i20 N-Line மட்டும்தான். நீங்கள் ஹேண்ட்லிங் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. 2010 என்ன ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆச்சோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஈவன் ரிவர்ஸ் கேமராவோட இல்லை அதில். ஆல்சோ போலோவோட ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே கம்மி. அங்கே லெக் ரூமுங்கிறதே சுத்தமாக இல்லை. சேம் அதுவே இங்கே i20 வந்து பார்த்தோம்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு நிறையா இருக்குது. பட் ஹேண்ட்லிங் வந்து அதில் இல்லை. பட் அதுவே நீங்கள் மாருதி சுஜுக்கி பலினோ, அதுக்கப்புறம் ஹோண்டா ஜாஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அது தனி கேட்டகரி. அதை வந்து நம்ம லிஸ்ட்லேயே எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்க ஒரே கார்னு வந்து பார்த்தோம்னா இந்த கார் மட்டும்தான். பட் ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் போலோவோட டாப் எண்ட் வந்து எங்கே முடியுதோ அங்கே தான் வந்து இந்த காரோட பேசிக் மாடலே ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு லோடாக இருக்குது. பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து வேறு எந்த கார்லேயுமே வந்து இந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை. பட் இந்த ப்ரைஸை கன்சிடர் பண்ணுறப்ப ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கலாம். லைக் டிரைவர் சைடுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சீட், அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் சீட்ஸ் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஓவரால் பேக்கேஜ்னு வந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் Hyundai i20 N-Line பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நெக்ஸ்ட் வீக் வந்து நான் i20 N-Line வந்து ப்ராப்பராக ரேஸ் ட்ராக்கில் ட்ரைவ் பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ, கம்பேரிசன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.